தேவன் நம்மை உயர்ந்த எருசலேம் பட்டணம் ஒரு ஹைஜீனிக் சிட்டியில் வச்சிருந்தாலும், நல்ல பொசிஷனில் கீழே இருந்த நம்மை கொண்டு வந்து நல்ல இடத்துல வச்சிருந்தாலும், சில நேரம் பள்ளத்தாக்கில் விழுந்து விடுகிறோம், சில நேரம் வறட்சியில் விழுந்துடுறோம், தாழ்வு நிலைக்கு கொண்டு போய் தள்ளப்படுகிறோம். அதுபோல நிறைய பேர் விழுந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி விழுந்து போன எருசலேம் அலங்கத்தினுடைய பள்ளத்தாக்கின் வாசலை கட்டும்படி ஒரு மனிதன் விரும்பினான். அந்த மனிதன் ஆனோன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற தாழ்வான நிலைகளை மாற்றுவதற்கு நீங்கள் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆனூனை போல ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் எழும்பினால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான தாழ்வான சூழ்நிலைகள் அத்தனையும் மாறி போகும். அல்லேலூயா. சில நேரம் தனிப்பட்ட மனிதனாக எழும்பி வர முடியாதவர்கள் ஒரு குடும்பமாய், இந்த சானோவாகின் குடிகளைப் போல குடும்பமாய் எழும்பி நிற்கும் போது அந்த பள்ளத்தாக்கின் வாசலை அடைக்க முடியும். அல்லேலூயா. உங்க தாழ்வான நிலையை, உங்க மோசமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் மேலே வர முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னா, ஒன்று ஒரு தனிப்பட்ட மனுஷன் எழுந்து வர்றது பெரிய விஷயம். சில நேரங்களில் குடும்பங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காது. அம்மா ஒரு பக்கம் இழுக்குதுன்னா அப்பா ஒரு பக்கம் இழுப்பார், பிள்ளைங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம். அந்த குடும்பம் காலத்துக்கு எப்படி இருக்கும்னா வறட்சியாகவே இருக்கும். என்ன நீங்கள் சொன்னாலும் சரி, அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சொல்லுவாங்க பாருங்கள், ஆளுக்கு ஒரு புத்தி, ஆளுக்கு ஒரு எண்ணம். நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், இது என் சுதந்திரம். அப்பா சொல்வார், அந்த பிரதர் சொல்வார், என் இஷ்டம், நான் சம்பாதிக்கிறேன், நான் இருக்கிறபடி தான் இருப்பேன். அந்த அம்மா சொல்லும், நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கெல்லாம் நான் அடிப்பணிஞ்செல்லாம் போக முடியாது, நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. பிள்ளைகள் ஒரு பக்கம், நீ என்ன சொல்கிறது, நான் சம்பாதிக்கிற கொஞ்சம் 10,000 ரூபா ஒரு 15,000 சம்பளம் பார்த்துட்டா நீ என்ன சொல்கிறது, ஏன் இஷ்டப்படி நான் சம்பாரிச்சது, இது ஏன் பணம். எந்த வயசில் சொல்கிறது? 20 வயசுக்கு மேலே என்ன சொல்கிறது, இது ஏன் பணம், நீ என்ன கேட்கறது, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது. அப்போது இப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த பள்ளத்தாக்கின் நிலையிலிருந்து மேலே வர முடிகிறது இல்லை. அந்த பள்ளத்தாக்கின் நிலைமையிலே தான் அந்த குடும்பம் இருக்கும். ஆனால் குடும்பம் ஒன்றாய் சேர்ந்து, நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பள்ளத்தாக்கின் நிலையிலிருந்து மேலே வர வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது தேவன் அந்த வாசலை கட்டி எழுப்புகிறார், அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ பிள்ளைங்க வீட்டில் சம்பளம் வாங்கிட்டு சம்பளமே என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதே கிடையாது. எத்தனையோ கணவன்மார்கள் வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுக்கலன்னா குடும்பத்தையாவது என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். அரிசிக்கு நிற்கணும், கேஸுக்கு நிற்கணும், கரண்ட்டு பில்லுக்கு கெஞ்சணும், யாருக்கிட்ட, வீட்டுக்கார்ட்ட கெஞ்சணும். அவர் வந்து யோசிச்சு கொடுப்பார். நிறைய பேர் அப்படியே சொருவி திருட்டுத்தனமாக வச்சுட்டு போகிற ஆண்கள் இருக்கிறாங்க. ஏன் என்ன பண்ணிடக்கூடாது, வீட்டுக்கு கொடுத்துடக்கூடாது. சில பெண்கள் காசு வந்தால் அதை மனசார எடுத்து செலவு பண்ணாது, எடுத்து சொருவி வைக்கிறது பெண்கள் இருக்கிறாங்க. அனாவசியமாக செலவு பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்ணுற பெண்கள் இருக்கிறாங்க. இப்படியே செலவு பண்ணி எத்தனை குடும்பம் வாழ்க்கையை கெடுத்து சீரழித்து வச்சுருக்காங்க தெரியுமா? காரணம் என்னென்னா, அந்த குடும்பமாய் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணுங்கிற எண்ணம் கிடையாது. அல்லேலூயா. கையில் 10 காசு பார்த்துட்டோன்னா காலு தரையில் என்ன பண்ணாது, நிற்காது, அப்படியே மிதப்பாங்க. தேவனுடைய பிள்ளையே, ஒரு தனி மனிதனாய் எழும்பி நிற்க பழகணும். அது மட்டும் இல்லை, ஒரு குடும்பமாய் எழுந்து பள்ளத்தாக்கின் வாசலை கட்ட பழக வேண்டும்.